நாளிலும் கூட உங்கள் யாவரையும் இந்த ஒரு வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த நாளிலும் இந்த புதிய ஒரு துவக்கத்தின் மூலமாக உங்களை யாவரையும் இனி வருகிற நாட்களில் இந்த டிராவல் வித் காட் என்ற இந்த தலைப்பின் கீழாக உங்களை சந்திக்க ஆண்டவர் கிருபை பாராட்டுவாராக. இந்த வேளையிலும் கூட இந்த நாளிலும் கூட ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், என்னடா இது அநேகர் இந்த வீடியோவை நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, இவனும் இதை புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறான், ஒருவேளை என்னடா இது இப்போ எல்லாரும் போலவும் இந்த வீடியோ வந்து எல்லார் மாதிரியும் ஒரு பழக்கமாக ஆயிடுச்சு போல், இது ஒரு புதிய ஒரு பழக்கமாகவே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்கும் இது ஒரு பழக்கமாகிடுச்சு அப்படின்னு நினைக்கலாம். இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி ஆண்டவர் ஒரு மனுஷனுக்குள்ளே எந்த காரியத்தை ஏவுறாரோ அந்த காரியத்தை நம்ம செய்யலைன்னா, இன்றைக்கி அந்த காரியத்தை மற்றவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்தலைன்னா அது நமக்கு ஆண்டவர் நம்ம அதை என்ன பண்ணுவார்னா ஒரு சில நேரங்களில் அதை நமக்கு உணர்த்தி கொண்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியம், அப்படிப்பட்ட ஒரு தலைப்பு தான் இது. இந்த டிராவல் வித் காடை வந்து ஆண்டவர் பல நாட்களாக எனக்கு ஒரு சில நாட்களாக இந்த காரியத்தை நான் உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ளணும், இதை ஒரு வீடியோவாக எடுத்து அநேகருக்கு இது ஒரு பிரோஜனம் உள்ளதாக மாற்றணும்னு ஆண்டவர் அநேக நாட்களில் சொன்னது உண்டு. இன்றைக்கி அதன்படியாக இந்த டிராவல் வித் காட் என்ற இந்த தலைப்பின் கீழாக வருகிற நாட்களில் இன்றைக்கி நாள் முதற்கொண்டு இன்னைக்கு வருகிற நாட்களில் வாரந்தோறும் உங்களை வந்து சேரும். அதை நான் உறுதியோடு உங்களுக்கு வாக்களிக்கிறேன். இந்த நாட்களிலும் கூட இந்த டிராவல் வித் காட் இன்றைக்கி அநேகர் யோசிக்கலாம், என்னடா இது புது டாப்பிக்காக இருக்குது டிராவல் வித் காட் அப்படின்னா இன்றைக்கி என்ன ட்ராவல்னா என்ன இன்றைக்கி ஒரு வேளை நினைக்கலாம். இன்றைக்கி எல்லாருக்கும் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு கட்டத்தில் ட்ராவல்ன்றதை பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி பழங்காலத்துலலாம் ஏதோ ஒரு நடந்து ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி ஆதி காலத்தில் பார்த்தோன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்தோன்னா சொல்லுவாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காருன்னா நடந்தே எல்லா கிராமங்களுக்கும் பட்டணங்களுக்கும் நடந்தே அவர் போய் சுவிசேஷத்தை அறிவித்து இருக்கிறாரு. இன்றைக்கி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு நாட்களில் மனுஷங்க ஒவ்வொரு உபகரணங்களை யூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி அதே போல் தான் இன்றைக்கி இந்த ட்ராவல் வந்து எந்த மனுஷனும் உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் என்ன பண்ண முடியாதுன்னா சொல்லவே முடியாது, நான் ட்ராவல் பண்ணவே இல்லை அப்படின்னு யாராலும் சொல்லவே முடியாது. இன்றைக்கி எல்லா மனுஷனுக்கும் ஒரு ட்ராவல் இருக்குது. எல்லா மனுஷனும் இன்றைக்கி ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கணும். இன்றைக்கி நான் சொல்கிறேன், நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். இன்றைக்கி நம்ம வாழ்கிற வாழ்க்கை இந்த லைஃபே ஒரு ட்ராவல் தாங்க. இதில் இந்த ட்ராவலில் நம்ம யாரோடு நம்ம பிரயாணிக்கிறோம், யார் நம்ம கூட இருக்கிறா, இன்றைக்கி நம்ம இந்த ட்ராவல்ன்ற இந்த வாழ்க்கைன்ற இந்த பிரயாணத்தில் யார் நம்ம கூட இருக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியங்க. இன்றைக்கி ஒரு வேளை நினைக்கலாம், இன்றைக்கி நம்ம கூட வந்து அநேகர் இன்றைக்கி இந்த வாழ்க்கை பிரயாணத்தை நம்ம துவங்குறப்போ அநேகர் ஒரு சிலர் இருந்திருப்பாங்க. இன்றைக்கி நம்ம நண்பர்களோ நம்மளோட உறவுகளோ இல்லை நம்மளோட ரொம்ப நெருக்கமானவர்களோ அநேகர் நம்ம கூட இருந்திருப்பாங்க. இன்றைக்கி ஒருவேளை இந்த ட்ராவலில் இந்த லைஃப் ஜேர்னியில் இன்றைக்கி அவங்க நம்ம விட்டு ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு காரியத்தினால நம்ம விட்டு பிரிந்து சென்ற ஒரு சில காரியங்கள் நமக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒருவேளை இன்றைக்கி அதை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கி அதை குறித்து நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கீங்க, வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்துல அவர் பேச விருப்பப்படுகிறார். இந்த நாளில் கூட ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இன்றைக்கி இந்த ட்ராவலில் இந்த வாழ்க்கை பிரயாணத்தில் ஒருவேளை அநேகர் நமக்கு வாக்குறுதிகள் கொடுத்துருப்பாங்க. நான் அவங்க கூடவே இருப்பேன், எல்லா சூழ்நிலை நான் அவங்க கூட இருப்பேன், எல்லா நாட்களும் நான் அவங்க கூட இருப்பேன், நான் அவங்க கூடவே இருப்பேன்னு சொல்லி நம்ம ஒருவேளை நம்மளோட நண்பர்கள் நம்மளோட உறவுகள் இன்றைக்கி நமக்கு வாக்குறுதிகளை கொடுத்து அவங்க ஏமாற்றிட்டு போயிருக்கலாம். ஒருவேளை அவங்க நம்மளை விட்டு விலகி போயிருக்கலாம். ஒருவேளை அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க நம்மளை விட்டு பிரிந்து போயிருக்கலாம். இன்றைக்கி அதை குறித்து கலக்கத்தோடு இருக்கிற யாவருக்கும் இன்றைக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோட உள்ளத்தில் இன்றைக்கி அவர் ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கி உங்களோட உள்ளத்தில் அவர் பேசி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கி ஆண்டவரோட வசனம் சொல்லுது, யோவான் புத்தகத்தில் 14வது அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லுது, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன். அதாவது திரும்ப நான் வாசிக்கிறேன். யோவான் 14வது அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லப்படுது, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்றைக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் வருகிற தெய்வமாக இருக்கிறார். இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இன்றைக்கி இந்த ஜேர்னியில் எனக்கு யாருமே இல்லை பிரதர், என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே என் வாழ்க்கை பிரயாணத்தை நான் துவங்கிறதுக்கு எனக்கு பாதையும் இல்லை, எனக்கு வழியும் இல்லை. இன்றைக்கி ஒரு வேளை நீங்கள் சொல்கிற இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு புதிய பாதையை ஏற்படுத்தி என்னை நடத்தி செல்வாரான்னு சொன்னால் என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும், அவர் நிச்சயமாக உங்களை நடத்தி செல்ல உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த நாட்களில் கூட இந்த வசனத்தின் மிருகமாக சொல்கிறேன், ஒருவேளை உங்களுக்கு கூட யாருமே இல்லாமல் இருக்கலாம், உங்களை விட்டு பிரிந்து போயிருக்கலாம், நீங்கள் அவர்களால் ஏமாற்றப்பட்டு இருக்கலாம், இன்றைக்கி அவங்களால நீங்கள் துக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவேளை அவங்க நிமித்தமாக இந்த காரியம் இவங்க என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, அதனால எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு அவ்வளோதான் அப்படியே அந்த சூழ்நிலையில் நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி ஆண்டவர் அவர் முடிக்கிற தெய்வம் அல்ல, அவர் துவங்க பண்ணுகிற தெய்வம். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை துவக்க பண்ணுகிறவராக இருக்கிறார்.
இன்னைக்கு இந்த நாளிலும் கூட சொல்றேன், அதாவது வசனம் சொல்றபடியே நான் உங்களை திக்கற்றலா விடுவேன். அவர் உங்களை ஒருபோதும் திக்கற்றலா விடுவதே இல்லைங்க. நினைக்கிறீங்களா, எனக்கு நான் திக்கற்றுன்னு இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை, என் கூட யாருமே இல்லை, நான் நம்பின நண்பர்கள் இல்லை, என் உறவுகள் இல்லை, என் சொந்த பந்தம் யாருமே இல்லை, அந்த நிலைமையில ஒரு வேளை இதை பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை திக்கற்றலா விடுவதே இல்லை. அதுக்கு மாறாக அவர் சொல்றாரு, நான் உங்க இடத்துல வரேன். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க அருகில வந்து இன்னைக்கு ஒரு வேளை அவர் சமூகத்துல அவர் நோக்கி இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னா, அவர் சமூகத்துல அவர் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாள் முதற்கொண்டு உங்களுக்காக ஒரு புதிய பாதையை, புதிய வழியை அவர் ஏற்படுத்தி அவர் உங்க கரத்தை பிடித்து வழி நடத்தி செல்ல அவர் உண்மையிலவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட அவர் சமூகத்துல ஒருவேளை நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி பிரதர், ஒருவேளை நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி சிஸ்டர், ஒருவேளை இந்த வேலையில நீங்க ஏதோ ஒரு ஏதோ ஒரு எண்ணத்தினால ஏதோ ஒரு காரியத்தை நீங்க ஈடுபட்டு கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை சந்தித்து இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நோக்கி தான் உங்க இடத்துல தான் பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை லைஃப் முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. நாள் முதற்கொண்டு ஒப்பு கொடுப்பீங்க சொன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக ஒரு புதிய பாதையை ஏற்படுத்தி மீண்டுமா முடிந்து போயிருக்கிற உங்க வாழ்க்கையை அவர் துவக்க பண்ணிக்கிறவரா இருக்கிறார். நாளில் ஒப்பு கொடுப்பீங்களா? இன்றைக்கு ஆண்டு சமூகத்தில் ஒரு வேலை கண்களை மூடி நம்ம ஜெயிப்போம், ஜெபித்து நம்ம ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நாள் முதற்கொண்டு அவர் வழி நடத்த உண்மையிலவராக இருக்கிறார். எங்கள் பாருங்க அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த வேலை கூட இந்த வீடியோ மூலமாய் இதை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ அவர் வேளாண்டவரே அவங்க சூழ்நிலைகள் மாறப்பட்டிருக்கலாம், அவங்க காரியங்கள் மாறப்பட்டிருக்கலாம்ப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே ஒரு விஷயம் ஆண்டவரே அவங்களை நீங்கள் சந்திங்கப்பா. நான் வாசித்தபடி ஆண்டவர் யோவான் புத்தகத்துல 14வது அதிகாரத்துல 18வது வசனத்துல நீங்க சொல்றபடி ஆண்டவரே, நான் உங்களை திக்கற்றலா இப்படி நான் உங்களுக்கு வருவேன் சொன்ன தெய்வம் இந்த வேளாண்டவரை ஒவ்வொரு இதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு நீ அருகில் சென்று ஆண்டவரே ஒரு வேளாண்டவர் லைஃப் ஆண்டவரே அவங்க முடி எந்த நிலைமையில இருந்தாலும் சரி ஆண்டவரே அவங்க பாதை இல்லாம இருக்கலாம். இந்த வேளாண்டவருடைய பாதைகள் ஏற்படுத்துகிற தெய்வம் இந்த வேளாண்டு அவர்களுக்கு என்றாண்டவரே ஒரு புதிய பாதையை ஏற்படுத்தி ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே நீராண்டவர் கரத்தை பிடித்து நீங்க வழி நடத்தி செல்லுங்கப்பா. நீரே எல்லாவற்றிலும் ஆண்டவர் கருத்துல தாழ்த்தி ஒப்பு இருக்கிறோம். மீட்பு ரட்சகமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே ஏறெடுக்கணும் நல்ல பிதாவே. ஆமென்.